போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2024 ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பொது பலனாக பார்ப்போமே. துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்னு சொல்கிறது ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை பொது பலன்களாக கோல்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பலன்களை சொல்கிறோம். இந்த ஒரு மாதத்தில் ஆங்கில மாதம் ஒரு மாதத்தில் 2 தமிழ் மாதங்கள் வரும். ஆடி ஆவணி 2 மாதங்கள் இந்த ஆங்கில மாதத்தில் வரும். நம்ம பார்க்கக்கூடியது ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு பொது பலனாக பலன்களை பார்ப்போமே. சரி, துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கோல்சார கிரக நிலைகள் எல்லாம் பெரும்பாலான கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. ஜாதகம் சாதகமாக இருக்குங்கிறது தான் உண்மையும் துலாம் ராசி நண்பர்களுக்கு. சரி, இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டிலேயே சூரியன் அமர்கின்றார். 10ல் சூரியன் இருக்கிறார். சூரிய பகவான் 10ல் இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு பதவியில் ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய காலம், அரசியல் செல்வாக்குகள் எல்லாம் உயரக்கூடிய காலம், பொதுமக்களிடையே செல்வாக்குகள் உயரக்கூடிய காலம். ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் அனுகூலமாகக்கூடிய காலம் இந்த காலம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். தொழிலில் ஒரு நல்ல மேன்மை இருக்கும். அரசாங்க அதிகாரிகள்கிட்ட உங்களுடைய செல்வாக்கு இன்னும் உயரும். 10ல் ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் அமர்கின்ற காலத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியானதாகவும் அரசியல் செல்வாக்கும் நிறைந்ததாகவும் தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 1ஆம் தேதி 11ஆம் வீட்டில் சூரியன் ஆட்சி ஆகின்றார். இன்னும் அற்புதம்தான். இந்த 11ல் சூரியன் ஆட்சி ஆகிறது. 11ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 11லேயே ஆட்சி ஆகின்றார். லாபஸ்தானத்தில் தொழில் சார்ந்த முயற்சிகளில் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்கள், லாபத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகின்றது. சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும். செய்கின்ற தொழிலில் நல்ல லாபங்களை எல்லாம் உயர்வாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். சரி, சூரியன் மட்டும்தான் அங்கே இருக்காரா? புதனும் அந்த இடத்துல தானே இருக்கிறார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 9, 12க்குரிய புதன் 11ஆம் வீட்டில், அதாவது லாபஸ்தானத்தில் அமருகின்றார். அற்புதமான ஒரு விஷயம். லாபத்தில் புதன் பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய விஷயங்கள் லாபமாகும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அனுகூலமான செய்திகள் வரும். செய்கின்ற தொழிலிலே ஒரு நல்ல லாபங்கள் ஏற்படும். இன்னும் குறிப்பாக பாருங்கள், ஏதாவது இந்த ஆடு மாடு கோழி இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த புதுசாக ஒரு பசுமாடு வாங்கணும்னு நினைக்கிறேன், புதுசாக ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், பசுமாட்டு பண்ணை அமைக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை கோழி வளர்ப்புக்கு முயற்சி பண்ணுறேன், ஆடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 11லே புதன் பகவான் அமர்கின்ற காலம் ஒரு அற்புதமான காலம். புதன் 11ல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் 12ஆம் வீட்டிற்குரியவர் 11ல் வரார். நல்ல லாபங்கள் ஏற்படும், நல்ல ஒரு உயர்வான விஷயங்கள்லாம் ஏற்படும். அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னாலும் ராசியாதிபதி 8ஆம் வீட்டிற்குரிய சுக்கிரனும் அந்த இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் 11ல் இருக்கிறது இன்னும் லாபம். அப்போ பாருங்களேன், இந்த மாதமே அற்புதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் துலாம் ராசி நண்பர்களுக்கு அமைகின்றது. இருந்தாலும் 11லே சுக்கிரன், அதே போல் அந்த 11லே 12க்குரிய புதன் 11ல் லாபஸ்தானத்தில். இந்த கிரகச்சேர்க்கை என்ன காட்டுதுன்னா சின்ன ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. நிறையா கார் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறோம். அதே போல் புதிய பொருள்கள் எல்லாம் வீட்டுக்காக வாங்கணும், அலங்கரிக்கக்கூடிய பொருள் வாங்கணும், நல்ல பெருசாக டிவி வைக்கணுங்க. நான் ரொம்ப பெரிய அளவில் டிவி வாங்கணும்னு நினைக்கிறேன். அதே போல் புதுசாக இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள் எல்லாம் அறிவியலினுடைய வளர்ச்சியால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆடம்பரமான விஷயத்தெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். அந்த அளவுக்கு பொருளாதாரத்தினுடைய சுழற்சியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதம். ஆகையினால எந்த பொருள் தேவை,
எது ஆடம்பர செலவுங்கிறத கொஞ்சம் முன்கூட்டி கணிச்சுக்குங்க. பொருள் நம்ம கைக்கு வரும்போது கொஞ்சம் சேகரிக்கக்கூடிய எண்ணத்தோடையும் இருக்க வேண்டியது அவசியம் துலாம் ராசி நண்பர்களுக்கு. ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாபத்தில் இருக்குது. சூரியன் லாபஸ்தானத்துக்கு வரார், புதன் லாபத்தில் இருக்கிறார், அதே போல் சுக்கிரனும் லாபஸ்தானத்திலேயே இருக்கிறார். ஒரு அற்புதம் தானே. இந்த கிரகங்கள் எல்லாம் லாபத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபம், தொழிலிலே லாபம், நினைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம், ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய காலம். அற்புதமான மாதம் இந்த மாதம். இருந்தாலும் எதுலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும்னு இருக்குது இல்லையா? எல்லா கிரக நிலைகளையும் ஓரளவுக்கு ஆய்வு செய்துக்கிட்டு பலன் எடுக்க வேண்டியது அவசியம். 2ஆம் வீட்டிற்குரிய 7ஆம் வீட்டிற்குரிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 2க்குரியவன் செவ்வாய், அதே போல் 7ஆம் வீட்டுக்குரியவனும் செவ்வாய் தான். 8ல் அமருகின்றார். 8ல் பொதுவாகவே செவ்வாய் இருந்தார்னா, அது 7ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் 8ல் இருக்கிறார்னா, பொது பலனாகவே பார்த்தீங்கன்னா மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணும். தேவையில்லாத சிறு சிறு மருத்துவ செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். இந்த மாதத்தில் மனைவிக்கு சின்னதாக ஒரு மருத்துவ செலவோ, மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன கருத்துகளோ உருவாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. எதற்காக கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோன்னா, ஜோதிடம் முன்கூட்டி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதனால தான் ஒரு மாதத்திற்கு முன்பே பலன்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். இதை கேட்டதுக்கப்புறம் சிறு கவனத்தோடு இருந்துட்டால் வரக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம் இல்லையா? ஆகையினால தான் கொஞ்சம் முன்கூட்டி ஒரு விஷயத்தை விழிப்புணர்வாக இருங்க, இதில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னுலாம் சொல்கிறோம். கூட்டு தொழில் செய்கிறோம், கூட்டாளிகள் இருக்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் அவங்களோட பேசக்கூடிய வார்த்தைகளும் அவர்களோட நமக்கு கொஞ்சம் இணக்கமாகவும் போயிடணும். அவங்கள கொஞ்சம் புரிஞ்சு அதனுடைய அடிப்படையில் நம்ம செயல்பட வேண்டியது அவசியம். கொஞ்சம் புரிஞ்சிக்கல, கவனமாக இல்லைன்னா கூட்டாளிகள்கிட்ட சின்ன ஒரு மனக்கசப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூர தேசத்து பயணம், கொஞ்சம் தூரமாக பயணம் பண்ணுறோம், பயணம் அலைக்கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். அதே போல் பயணத்தால் வீண் அலைச்சல்களாக இருந்ததோ, நம்ம இன்னும் கொஞ்சம் காத்திருந்து செய்திருக்கலாமோ, இதெல்லாம் தோணும். ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு பாருங்களேன், உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பாருங்களேன். அந்த இடத்துல குரு இருக்கிறார். செவ்வாய் தனியாக இருந்திருந்தார்னா சொல்லியிருக்கக்கூடிய கவனமாக இருங்கன்னு சொல்லக்கூடிய பலன்கள்லாம் ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். குருன்ற கிரகம் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய பாதிப்புகளுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். கவனமாக இருந்தீங்கன்னா இந்த விஷயத்திலேருந்து நம்ம மீண்டு மறுபடியும் மேலே வந்துடலாம். பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், மனைவிட்ட கவனமாக கொஞ்சம் அன்போடு இருங்க, நண்பர்களோட இணக்கமாக இருங்க, கூட்டு தொழிலில் கொஞ்சம் அவர்களோட கருத்தை ஆலோசித்த பிறகு முடிவெடுங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிட்டோம்னாவே சொல்கின்ற பலன்கள், எதிர்மறையான பலன்கள்லாம் குறையும். அதற்காக தான் முன்கூட்டி சில பதிவுகள் எல்லாம் செய்யணும். சரி, 2ஆம் வீட்டிற்குரியவரும் செவ்வாய் தானே, 8ல் இருக்கிறாரே அப்படி கேட்கலாம். குருவினுடைய 7ஆம் பார்வை அந்த 2ஆம் வீட்டின் மேலே இருக்குது. மற்ற கிரகங்கள் எப்படி உங்களுக்கு 10ல் இருந்த சூரியன் 11ல், அதே போல் புதன் 11ல், சுக்கிரன் 11ன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த இடம் வலுவான உடனே இந்த 2ஆம் வீட்டில் குருவினுடைய பார்வை கிடைச்சோன்னா என்ன ஆகுது, பொருளாதார ஸ்தானமும் இன்னும் கொஞ்சம் வலுவாகுது. தனஸ்தானாதிபதியும் குருவும் இணைந்திருக்கிறாங்க. அந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்தில் இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கின்றார் என்றால் 2ஆம் வீட்டிலே குருவினுடைய பார்வை இன்னும் அற்புதம்தான். அற்புதமான ஒரு விஷயம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டிலும் கேது இருக்கிறார். அந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது. சிறு ஆன்மீகம் சார்ந்த பயணங்களும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் பெரிய அளவில் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். கொஞ்சம் இந்த சூரியன் ஆட்சி ஆகின்ற காலத்தில் இந்த மாதத்தில் கொஞ்சம் தவப்பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய பலனை கொடுக்கும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் இன்னும் வெற்றிகரமானதாக அமையும். கவனித்து பாருங்கள். சூரியன் சொன்னால் தவத்திற்குண்டான கிரகம். எப்பெல்லாம் சூரியன் ஒருவருடைய ஜாதகத்திலோ கோல்சாரத்திலோ வலுவாக இருக்கின்றாரோ அந்த காலகட்டங்கள்லாம் தவம் இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போது உங்களுடைய முயற்சிகள் தவத்திற்கானதாக இந்த மாதத்தில் வச்சுக்கோங்க. ஏற்படக்கூடிய பலன்கள் இன்னும் உயர்வான பலனாக இருக்கும். இன்னும் நன்மையான பலன்கள் எல்லாம் இருக்கும். குருவினுடைய பார்வை 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பொருளாதாரத்திலும் ஒரு
ஒரு வளர்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் உணர முடியும். 2ஆம் வீட்டுக்குரியவன் 8ல் மறைஞ்சிட்டார்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம், குருவோடு தான் சேர்றார். குருவினுடைய பார்வை அந்த இடத்துல இருக்கிறதுனால 2ஆம் வீட்டிற்குரியவன் செவ்வாயும் அந்த இடத்துல பார்க்கறதுனால ஒரு நற்பலன்கள், பொருளாதாரத்தில் சீரான ஒரு வளர்ச்சியை நீங்களாகவே உணர முடியும். இந்த மாதத்தில் கல்வியில் ஒரு மேன்மை தான் ஏற்படும். கல்விக்காக வெளியில் எங்காவது முயற்சி பண்ணுறவங்களுக்கு நற்பலன்கள் எல்லாம் ஏற்படும். 12ஆம் வீட்டில் குருவினுடைய பார்வை அயல்நாடு சார்ந்த ஏதாவது ஒரு கல்வி முயற்சிகள் எல்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கும். 12ல் கேது இருக்கிறதுனால வெறும் குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்திக்க வேண்டாம். 12ல் கேது இருக்குதே, கேது குருவினுடைய பார்வையோடு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் குறைக்குதுன்னு அர்த்தம். 12ஆம் வீட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் குறையுது, நன்மையான பலன்களாக மாறுதுன்னு அர்த்தம் இல்லையா? சரி, இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4, 5க்குரிய சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அதையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும். சனி பகவானுடைய வக்ரம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு எந்த அளவுக்கெல்லாம் பலன்களை, நன்மையான பலன்களை கொடுக்குறாருன்னு பாருங்களேன். உங்களுடைய எதிரிகளெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஓடி ஒதுங்கிடுவாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு செய்தாங்க, யாரெல்லாம் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்களாம் கொஞ்சம் ஒதுங்கக்கூடிய காலம். சரி, மனைவியினுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, மனைவியால் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டது, நாங்கள் பிரிஞ்சிருந்தோம், கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் யாராவது இருக்கிறாங்கன்னா இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் கணவன் மனைவி சேருவதற்கும் பழைய நண்பர்களோடு நாம் இணக்கமாக போய்க்கிறதுக்கும், ரொம்ப நாளாக என்னுடைய நண்பர்களோடு எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் இருந்ததுன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்றது. இப்போ முன்பே பார்த்தோம், செவ்வாய் 8ல் இருந்தாலும் குருவோடு சேர்ந்துருக்கிறாருன்னு. சனி பகவான் வக்ரமாகிற காலத்தில் ஏதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் கூட சேருவதற்கு ஒரு அற்புதமான காலம். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம். நண்பர்களோடு இணைந்து நல்ல விஷயங்கள் எல்லாம், ஆதாயமான விஷயங்கள் எல்லாம், நற்செய்திகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலம். நண்பர்களால் கூட்டு தொழிலே ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது. லாபமே இல்லை, லாபஸ்தானம் எங்களுக்கு ரொம்பவுமே குறைவாக இருக்குது, நிறைய முயற்சி செய்தோம், எந்த லாபமும் ஏற்படலை, இப்படி நினைத்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். பொருளாதாரத்திலே வளர்ச்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய மாதம்தான். சரி, இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அவர்களுடைய கல்வியில் கவனம் செலுத்தணும், அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனத்தை செலுத்தணும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். துலாம் ராசி நண்பர்கள், உங்களுடைய ஜனனகால ஜாதகம் நல்ல வலுவாக இருந்து நல்லா திசா புத்தி இருந்துட்டுன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் புதிய இடம் வாங்கிறது, புதிய சொத்து வாங்கிறதெல்லாம் கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணிக்கிட்டு செய்ய வேண்டியது அவசியம். ஏன்னா லாபஸ்தானம் வலுவாக இருந்தால் என்னாகும், புதுசாக சொத்து வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாங்கிற எண்ணமெல்லாம் உயர்ந்து வரும். இந்த 4ஆம் வீட்டிற்குரிய கிரகம் வக்ரமாகிறதுனால கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம்னு சொல்கிறேன். கொஞ்சம் அந்த விஷயத்திலெல்லாம் அனுகூலம் ஏற்படக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அந்த விஷயத்தையும் சொல்கிறோம். இறைவனுடைய அனுகிரகத்தோடு இந்த மாதத்தில் இன்னும் நன்மையான பலன்கள் எல்லாம் கூடி தான் வரும். அப்போது யாரை வழிபாடு செய்யலாம்? பைரவரனுடைய வழிபாடு கொஞ்சம் அவசியம். வாகனத்தில் போகும்போது வரும்போதெல்லாம் கவனமாக இருங்க. பைரவர் கோவிலில் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகிலேயே, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலில் வெள்ளிக்கிழமையில் காலையில் 6 to 7, முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. நற்பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும். எப்பப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது பைரவர் வழிபாடு நிச்சயம் தேவை. துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு பதிவாக உங்களுக்கு சொல்கிறேன், கோவிலில் போய் சுவாமியை வழிபாடு செய்கின்ற பொழுது கண்களை திறந்து தீபாராதனையை பார்த்துட்டு, சுவாமியை கும்பிடும்போது கண்ணை மூடிட்டு சுவாமியை கும்பிடக்கூடாது, கண்களை திறந்து சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு கோவிலை சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் உங்களுக்கு அமைதியாக இந்த இடம் இருக்கும், இந்த இடத்துல உட்காரலான்னு தோணக்கூடிய இடத்துல அமைதியாக உட்கார்ந்து 2 கண்களையும் மூடி
உங்களுடைய மையத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தில் வைத்துட்டு வாங்க. உங்கள் புருவ மத்தியிலிருந்து உங்களுடைய எண்ணத்தை எல்லாம் நினைத்து அந்த இறைவனுடைய பாதத்தில் இந்த எண்ணங்களை எல்லாம், இந்த வேண்டுதல்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டு வாங்க. வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவாக கிடைக்க எல்லாம் அல்ல அந்த இறை சக்தியை நானும் வேண்டிக்கிறேன். கோவிலினுடைய வழிபாடு முதல்ல சுவாமியை வழிபாடு பண்ணுகின்ற பொழுது கண்களை திறந்து தான் பண்ணுற வேண்டும். கோவில் வளாகத்தில் எங்காவது உட்காந்து தான் கண்களை மூடி தவத்தில் அந்த இறைவன்கிட்ட நீங்கள் என்னென்ன கேட்கணுமோ கேட்கணும். சரியா? இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. இன்னும் பல குறிப்புகள் நிறைய பேசிக்கிட்டே வருவோம். நிறைய விஷயங்களை தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லுவோம். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன செய்தால் இன்னும் நற்பலன்கள் எல்லாம் கூடி வருங்கிறத இன்னொரு தனி காணொளியாக இந்த 12 ராசிக்கு முடிச்சுட்டு தனி காணொளியாக ஒரு காணொளியே பேசுவோமே. இந்த ஆகஸ்ட் மாதம் மென்மேலும் நன்மையான பலன்கள் நடக்க எல்லாம் வல்ல அந்த இறை சக்தியை நானும் வேண்டிக்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டிலே சூரியன் இருப்பார். 9ல் சூரியன் இருந்தார்னா தந்தையாரனுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தந்தையாரோடு இன்னும் கொஞ்சம் இணக்கமாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் அப்பாவோட நீங்கள் ரொம்ப இணக்கமாக போங்க. அவருடைய ஆரோக்கியத்தில் அதிகமான கவனத்தை செலுத்துங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாம் மனக்கசப்புக்கள் எல்லாம் வேண்டாம். இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. ஆவணி மாதம் 1ஆம் தேதி பிறந்த உடனே உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு ஒரு நன்மதிப்புகள் எல்லாம் ஏற்படும். ஏன்னா சூரியன் 10ஆம் வீட்டில் ஆட்சி ஆகின்றார். 10ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 10லே ஆட்சி ஆகிட்டார்னா உங்களுடைய, அதுவும் சூரியன் இல்லையா, உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட ஒரு நன்மதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் கூட வேலை செய்தவர்களெல்லாம் எதிர்மறையான சிந்தனையை எல்லாம் விட்டுட்டு அவங்க ஒரு நேர்மறையான சிந்தனைக்கு வருவாங்க. உங்கள் தந்தையாரனுடைய ஆரோக்கியம் இந்த காலகட்டங்களில் அதிகப்படும். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் உண்டான உறவுகள் இன்னும் இணக்கமாகும். அதனால் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆவணி பிறந்த உடனே சூரியன் அவருடைய வீட்டில் 10ஆம் வீட்டிலே ஆட்சி ஆவது ஒரு அற்புதமான பலன்களை தான் ஏற்படுத்துவார். தொழிலிலே மேன்மை ஏற்படும். வழக்குகள் ஏதாவது இருக்குதுன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக அமையக்கூடிய காலம். தொழிலிலே ஒரு அபிவிருத்தி. குறிப்பாக பாருங்கள், 10ல் சூரியன் இருந்தார்னா தவத்திற்கு அவ்வளோ சிறப்பான காலகட்டம். தவம்னு சொல்லக்கூடியதே சூரியன்ற கிரகத்தை வச்சு தான். ஆகையினால தவத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனத்தை செலுத்துங்க. 10ஆம் வீட்டில் புதனும் இருப்பார். சூரியன் 10ல் ஆட்சி ஆகிறார்னா 10ல் பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்து 10ஆம் வீட்டிலே புதன் வேறு இருப்பார். அவர் 8க்குரியவரும் அவர் தான். 11ஆம் வீட்டுக்குரியவரும் 10ல் புதன் இருந்ததுன்னா தொழிலில் அபிவிருத்தி. பல மக்களால் நம்மளுடைய தொழிலுக்கு நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றது, நம்ம தொழிலில் வியாபாரத்தை விருத்தி செய்கிறது, நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாகலாம் அமையும். இருந்தாலும் ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடித்த மாதிரி 8ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 11ஆம் வீட்டிற்குரிய கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் 10ல் இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு விபரீதமான யோகம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் இந்த ஆவணி மாதம். குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான மாதம் தான். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் தொழிலில், திடீர்னு ஒரு லாபத்தை ஏற்படுத்தும், நாம் எதிர்பார்க்காத ஒரு லாபம் ஏற்படும். இந்த மாதிரிலாம் ஒரு நன்மதிப்புகளோடு இந்த மக்களிடையே சமூகத்தில் நல்ல உயர்வும் அரசியல் செல்வாக்கும் ஏற்படக்கூடிய காலம் இந்த மாதம். நிறைய அபிவிருத்திகள் தான் ஏற்படும். நன்மையான பலன்கள் உயர்வாக இருக்கும். சரி, உங்களுடைய ராசிநாதனும் சுக்கிரன், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டிற்குரியவன் சுக்கிரன். சுக்கிரன் எங்கே இருக்கிறார்? 10ல். இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். ஏன்னா 12ஆம் வீட்டிற்குரிய சுக்கிரன் 10ல் இருந்தார்னா தொழிலுக்காக சில முதலீடுகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். தொழிலுக்காக சின்ன சின்ன விரயங்கள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். சுக்கிரன் 12ஆம் வீட்டுக்குரியவர் இல்லையா உங்களுடைய ராசிக்கு. அவர் 10ல் இருக்கும்போது நம்மளுடைய கடைகள் இருக்குது, இதை இன்னும் கொஞ்சம் ஆடம்பரமாக ஒரு செலவு செய்கிறது, அலங்கரிக்கிறது, மக்களை கவரக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய இடத்துல செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்மளுடைய செலவு செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் போகும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதம் தான்.
இந்த செலவெல்லாம் பின்னால் ஒரு லாபமாக தான் மாறும். இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் செலவுகளில் கவனமாகவும் இருங்க. இந்த செலவுகள் எல்லாம் தேவைதானாங்கிற ஒரு எண்ணத்தோட அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. பொருள் விரயங்கள் செய்வது ஈஸி, பொருளை மறுபடியும் உள்ளே கொண்டுட்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். சரி, இந்த செலவுகளெல்லாம் ஆடம்பர செலவுகளெல்லாம் ஏற்படக்கூடிய காலம், அதே போல் ஆடை ஆபரணமாகவும் சேரக்கூடிய காலம். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டிலே குரு பகவான், அந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாயும் 6க்குரிய செவ்வாயும் அதே 7ஆம் வீட்டில் குருவோடு சேருகின்றார். 7 செவ்வாய் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 7 செவ்வாய் இருக்குதுன்னா கணவன் மனைவி கருத்துக்கள் எல்லாம் உருவாகக்கூடிய காலம். இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத சின்ன சண்டைகள், தேவையில்லாத ஒரு சின்ன பிரிவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குது. கணவன் மனைவி ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப புரிந்துணர்தலோடு இருக்கணும். 2 பேரும் ரொம்ப இணக்கமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம். குருவினுடைய சேர்க்கை இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார், செவ்வாயோட குரு சேர்ந்திருக்கிறார். பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லைனாலும் எதில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா வரும் முன் அறிந்து கொள்வதற்கு இந்த ஜோதிடம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஆகையினால தான் சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு மாதத்திற்கு முன்பே சொல்கிறோம். எதுலாம் நம்ம கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தை நாம் எது மாதிரி செயல்படணுங்கிறத முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கவனமாக போயிடலாம். உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் எல்லாம் செய்ய வேண்டிய காலமாக இருக்குது. மருத்துவத்திற்கு உண்டான ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு மருத்துவ செலவு ஏற்படுறது, உடல் உபாதைகள் ஏற்படுறது மனைவிக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆகையினால இதை சார்ந்த விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்துங்க. 2-5க்குரிய குரு 7ல், பொதுவாகவே குரு பெயர்ச்சியில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அற்புதமான பலன்களை தான் குரு பெயர்ச்சியில் பார்த்துருக்கோம். 7ல் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்க்கிறாருனாவே அற்புதம் தானே. எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல லாபம். எப்போவுமே பொருள் சார்ந்த விஷயம் ஒரு நல்ல லாபமோடு இருந்துட்டோம்னா எந்த குறைகளும் கிடையாது. ஏன்னா ஏற்படக்கூடிய லாபங்கள் என்ன செய்யும், மற்ற விஷயங்களெல்லாம் நமக்கு குறைகள் எல்லாம் குறைவாக காட்டும். ஒரு செலவே செய்கிறோம், நம்ம ஏதோ ஒரு செலவு செய்ய வேண்டியது இருக்குது, நல்ல லாபம் இருக்குது, கையில் பொருள் இருக்குன்னா செலவு பற்றி பெருசாக நமக்கு பாதிப்பு தெரியாது. வருமானம் இல்லை, லாபம் இல்லை, பொருளாதாரம் நல்லா இல்லைன்னா நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாம் கடன் வாங்கி செய்கிற மாதிரி ஆயிரும். ஆகையினால குருவினுடைய பார்வை 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு தான். நல்ல லாபங்கள் ஏற்படுது, அதன் பேரில் செலவுகள் ஏற்பட்டாலும் தவறில்லை. இதை ஒரு இடத்துல நாம் சமப்படுத்திக்கக்குள்ள ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, இந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியிலையும் இருக்குது. நிறைய குழப்பங்கள் இருந்தது, நிறைய மனக்குழப்பங்கள்லாம் இருந்தவர்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம்தான். 5லே ராகு பகவான், அதே போல் 11ல் கேது. 11ல் கேது சிறப்பு, 5லே ராகு பகவான். புத்திர வழியிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிக கவனமாக இருங்க. எப்பொழுதுமே இந்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்குமே பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விருச்சிக ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பு. சரி, சனி பகவான் இருக்காரே, அவர் வக்ர நிலையில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுக்குரியவரும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டிற்குரியவரும் சனி பகவான் தான். இந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய காலங்களில் வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் அதிகமான கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் விருச்சிக ராசி நண்பர்கள். அதே போல் தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். இடம் வாங்குகிறோம் அல்லது ஏதாவது வாகனங்கள் வாங்குகிறோம், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வாகனங்கள் வாங்கும்போது புது வாகனமாக வாங்கிட்டிங்கன்னா குறைகள் இல்லை. இடம் வாங்குகிறோம், செகண்ட்ஸ் வாகனங்கள் ஏதாவது வாங்குறீங்கன்னா டாக்குமெண்ட்டை ரொம்ப சரியாக செக் பண்ணிக்கிட்டு வாங்குங்க. இடத்துல முதலீடு செய்யலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, இடத்துல கொஞ்சம் முதலீடெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன தொகையை கொடுத்து புக் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நவம்பர் டிசம்பருக்கு அப்புறமேட்டுக்கு கரையத்துக்கு உண்டான முயற்சிகளை செய்யுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் இடம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க இல்லையா, இவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் இணக்கமாக போங்க. எதிர்மறையான கருத்துகள் வேண்டாம். விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் தொய்வாகிற மாதிரி இருக்கும். நம்ம நிறைய முயற்சி செய்யணும், நிறைய
பலனுக்காக நிறைய முயற்சி செய்கிறானா, முயற்சி பலன் கிடைக்கல, என்னுடைய சகோதர வழியில் ஆதாயங்கள் இல்லைன்னு நினைக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது அவசியம். விருச்சிக ராசி நண்பர்கள், சரி, பொதுவாக புதிதாக கடன்கள் எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம். இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைங்க. கடன் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். புதிதாக மட்டும் கடன் எதுவும் வாங்க வேண்டாம். வேலைக்கு ரொம்ப நாளாக முயற்சி செய்கிறோம், அனுகூலம் இல்லை, தொழிலுக்கான முயற்சி செய்கிறோம், அனுகூலம் இல்லை, இந்த மாதிரிலாம் நினைத்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம்னு சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான காலம்தான். மனக்குழப்பங்கள் எல்லாம் இருந்தது, என்னால் சரியாக எதுலேயும் முடிவெடுக்கவே முடியல, மனம் ஒரே குழப்பமாகவே இருக்குது, தெளிவான முடிவுகள் எதுவும் இல்லைன்னு நினைத்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் ஒரு நல்ல பலனை தான் ஏற்படுத்துகிறார். கொஞ்சம் தெளிவான சூழ்நிலையை உருவாக்குறார், தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுத்துகின்றார், வேலையில் ஒரு நன்மையை ஏற்படுத்துகின்றார், எதிரிகள் எல்லாம் அடக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த மாதம் அமைகின்றது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. சரி, எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுனால நன்மையான பலன்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்குன்னு பார்ப்போமே. சரி, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்க்கு முருகன் தானே கடவுள். அப்போது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் இங்கே போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இப்படியெல்லாம் கூட சொல்ல, வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை முதல் ஓரையில் 6 to 7 முதல் ஓரையில் யாருக்கெல்லாம் நற்பலன்கள் இன்னும் அதிகமாக வேணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு தீபமிட்டு முருகன் கோவிலில், பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் செய்தீங்கன்னாவே போதும். தீபமிட்டு கந்த சஷ்டி முடிஞ்சால், படிக்க தெரிஞ்சால் அதே கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமாவது அந்த கோவிலில் இருந்து படிங்க. நன்மையான பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும். சனி பகவானுக்காக பைரவர் வழிபாடு செய்யுங்க. வாரத்தில் ஒரு முறையாவது இறைவனை வழிபாடு செய்யுங்க. இறைவனை பார்த்து வழிபாடு செய்யணும். கோவிலில் போய் தீபாராதனை காட்டுறாங்கன்னா கண்களை திறந்து தான் தீபாராதனையை பார்த்து தான் வழிபாடு செய்யணும். கண்களை மூடிக்கக்கூடாது அந்த இடத்துல போய். இதுவே சரியான விஷயம் அல்ல. கண்களை திறந்து தான் தீபாராதனை பார்க்கணும். சுவாமியை பார்த்து தான் வழிபாடு செய்யணும். நம்மளுடைய வேண்டுதல்களை எல்லாம் அந்த கோவிலினுடைய வளாகத்தை சுற்றி வரக்கூடிய இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தனிமை கிடைக்கின்றதோ அந்த இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி உங்களுடைய மையத்தில் நின்று உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கணும். அப்பொழுது தான் நமக்கு நற்பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும். சுவாமியை கும்பிடும்போது கண்ணை மூடக்கூடாது. நம்ம தனியாக உட்காந்து தான் கண்களை மூடி நம்முடைய மையத்தில் நின்று நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்யணும். வழிபாடை இப்படி செய்து பாருங்கள், இன்னும் பலன்கள் எல்லாம் கூடி வரும். ஏனோ தானன்னு வழிபாடு பண்ண 10 வேண்டுனேன் 4 நடந்தது இந்த மாதிரிலாம் இல்லை. எப்படி இறைவனை வழிபாடு செய்யணும்னு ஒரு வழிமுறைகள் எல்லாம் இருக்குது. உங்களுடைய மையத்தில் நின்று இறைவனிடம் கேட்டு பாருங்கள். உங்களுடைய அத்தனை குறைகளையும் இந்த சக்தி கண்டிப்பாக நிவர்த்தி செய்யும். சரி, உங்களுடைய பயிற்சி உங்களுடைய பலன்களை நிச்சயம் ஏற்படுத்துங்கிறது ஒரு வகையில் உண்மைதான். இறைவனை வழிபாடு செய்யுங்க, தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. வாரத்தில் ஒரு முறையாவது வழிபாடு செய்யுங்க. நன்மையான பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரட்டும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. சரி, நம்ம இன்னும் ஒரு காணொளியாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும், இன்னும் உயர்வான பலன்கள் ஏற்படுத்த என்ன விஷயங்கள் எல்லாம் நாம் செய்யலாங்கிறது ஒரு தனி காணொளியாக பேசுவோம். இந்த 12 ராசிக்கு வீடியோ கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் தனி வீடியோவாக போடுவோமே. பொதுவான பலன்களாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த 2024 ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்கள் இருக்குங்கிறத ஆய்வு செய்வோமே. சரி, உங்களுடைய ராசியினுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கின்றார். 6லேயே செவ்வாயும் இருக்கிறார் இல்லையா. 6ல் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நம்மளுடைய சத்துருக்களை எல்லாம் அடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். நம்மளுடைய சத்துருக்கள் இருக்காங்க, நமக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருக்குது, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த செவ்வாய் 6ல் இருக்கக்கூடிய காலத்தில் அத்தனை பேரும் உங்கள்கிட்ட அடங்கி செல்லக்கூடிய காலமாக இருக்குது. இது ஒரு அற்புதம் தான்.
வழக்குகள் இருக்கக்கூடியவங்க, தனுசு ராசி நண்பர்களுக்கு யாருக்காவது வழக்குகள் எல்லாம் இருக்குது, தேவையில்லாத பிரச்சனைகள் அலைச்சல்கள்லாம் இருந்ததுன்னா செவ்வாய் 6ல் இருக்கக்கூடிய காலத்தில் வழக்குகள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். அதே போல தான் ரொம்ப விசேஷம், கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது, எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனையாக இருக்குது, கடனால் நிறைய மன உளைச்சல் எல்லாம் ஆயிட்டது, இது மாதிரி நினைக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு கடன் சுமைகள் எல்லாம் இந்த செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் குறையும். குரு 6ல் இருக்கிறதுக்கு தனியாக குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் அதை நம்ம தனியாகவே ஆய்வு செய்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். செவ்வாய் 12ஆம் வீட்டுக்குரியவரும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுக்குரியவரும் 6ல் இருக்கிறார். இதையும் எடுக்கணும் இல்லையா? எதுலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடமும். நற்பலன்களை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை விட்டுறக்கூடாது. இதற்காக சில குறிப்புகளும் பேசுகிறோம். அந்த செவ்வாய் 5ஆம் வீட்டுக்குரியவன் 6ல் இருக்கக்கூடிய காலத்தில் குழந்தைகள் சார்ந்த சின்ன சின்ன செலவுகள் எல்லாம், மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சமயமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் விரயங்கள் நடக்காமல் உங்களை நீங்கள் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். குரு பகவான் 6ல் இருக்கிறார். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பார் இல்லையா? குருவினுடைய பார்வை ரொம்ப விசேஷம்னு சொன்னோம். குருவினுடைய பார்வை ரொம்ப விசேஷம்னு சொல்கிறோம். 10ஆம் வீட்டில் குருவினுடைய பார்வை தொழிலில் ஒரு அபிவிருத்தி, தொழிலுக்கான முயற்சி, தொழிலை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா கேது 10ல் இருக்கிறதுனால ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு சரியான முடிவெடுக்க முடியாது, ஒரு தெளிவான முடிவு இல்லாத மாதிரியே இருந்திருக்கும். குருவினுடைய பார்வை அந்த இடத்துல கிடைக்கிறதால எடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் அனுகூலமாகிறத நீங்களாகவே உணர முடியும். இதற்காக சில முதலீடுகள் எல்லாம், ஏன்னா 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார் இல்லையா? விரயஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை அப்போ 10, 12ல் இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம தொழிலுக்கான சின்ன சின்ன முதலீடுகள், அந்த அலுவலகத்தை விரிவுபடுத்துறது, அலுவலகத்துக்காக ஒரு நிர்வாகம் செய்கின்ற ஒரு தொழில் நிறுவனத்தில் ஒரு இடத்த வாங்கிறதுக்கான முதலீடு, இந்த மாதிரிலாம் முதலீடுக்கு உண்டான சரியான காலம். இதை சுப விரயம் அப்படின்னு சொல்லுவோம். முழு சுப கிரகமாகிய குரு பகவான் 7ஆம் பார்வையை 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12க்குரிய செவ்வாயும் 12ஆம் வீட்டை பார்க்கிறார் இல்லையா? இடம், கட்டடங்கள் வாங்கிறது, என்னுடைய அலுவலகத்துக்காக நான் ஒரு கட்டடத்தை வாங்கினேன், இல்லை இடத்த வாங்கினேன், தொழில் செய்வதற்காக ஒரு இடத்துல முதலீடு செய்தேன், இந்த மாதிரிலாம் அற்புதமான விஷயங்கள் கொஞ்சம் விரயமாக இருந்தாலும் சுப விரயங்களாக நடக்கக்கூடிய காலம். எதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா, இந்த செலவு சரியானது தானான்னு கொஞ்சம் சிந்தனை செய்துக்கிட்டு செய்யுங்க. குருவினுடைய பார்வை ராசிக்கு 2ஆம் வீட்டிலையும் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தினுடைய வரவுகள் இருக்க தான் செய்யும். பொருள் வந்து தான் நம்ம ஒரு இடத்துல செலவு செய்ய போகிறோம். பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி, அதே போல் கல்வியில் ஒரு நல்ல மேன்மைகளெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலம்தான் இந்த குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம். இன்னொரு விஷயமா பாருங்களேன், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டிற்குரிய கிரகம் சூரியன் இல்லையா? சூரியன் ராஜ கிரகம். இந்த ராஜ கிரகம்னு சொல்லக்கூடியது 8ஆம் வீட்டில் இருக்குது. 8ல் இருக்கக்கூடிய சூரியன் பயங்கர அலைச்சல்கள் எல்லாம் கொடுக்குறாரு. மனம் ஒரே அலைச்சலால் எந்த காரியமும் சீக்கிரம் நடக்கலை. வீண் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு அலைச்சல்கள்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரியனுடைய பெயர்ச்சி. சூரியன் எங்கே வரார்? சிம்மத்தில், அவருடைய வீட்டிலே அவரே ஆட்சியாகின்றார். அந்த இடத்துல பாருங்கள், புதன் சுக்கிரனும் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரியன் சிம்மத்தில் ஆட்சியாகி உட்காருவார். அந்த இடத்துல இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருந்த புதனும் இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார். சுக்கிரன் 9ல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 11ஆம் வீட்டுக்குரியவன் 9ல், 6ஆம் வீட்டுக்குரியவன் 9ல், புதன் 7, 10க்குரியவன் 9ல். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான இணைவு. சூரியன், புதன், சுக்கிரன் 3ம் 9ஆம் வீட்டில். கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த எங்காவது சிறிது தூர பயணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம். இறைவனுடைய வழிபாட்டிற்கு உண்டான அற்புதமான காலம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் இறை வழிபாட்டிற்காக சிறு தூர பயணங்கள் எல்லாம் வச்சுக்கணும். இந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஆடி மாதம் இருக்கு இல்லையா? அப்போ 8ல் தானே சூரியன் இருப்பார். தந்தையாரோடு கொஞ்சம் இணக்கமாக இருங்க. தந்தையாரனுடைய உறவு நமக்கு ரொம்ப அவசியம்.
ரொம்ப தவத்திற்குண்டான கிரகம் சூரியன், அரசாங்கம் சார்ந்த கிரகம் சூரியன், அரசியல் சார்ந்த கிரகம் சூரியன். இதெல்லாம் சொல்கிறதுனால இந்த காரகத்துவங்கள்லாம் இந்த விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் கவனமாக இருங்க. ஆவணி மாதத்தில் 9ஆம் வீட்டிற்குரியவன் 9லே ஆட்சி ஆகுவது அவ்வளோ சிறப்பான விஷயம். நற்பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும். அரசாங்கம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் அனுகூலமாகும். வெற்றியாக இருக்கக்கூடிய அற்புதமான மாதம். ராஜகிரகமாகிய சூரியன் ஆட்சி ஆகின்றதில் அரசியல் செல்வாக்குகள் எல்லாம் மேலோங்கக்கூடிய காலம். உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட ஒரு நன்மதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலம். உங்களுடைய முதலாளியிடம் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய காலம். அற்புதமான நேரம். இந்த சூரியன் போய் 9ஆம் வீட்டில் ஆட்சி ஆகுது. அதிர்ஷ்டங்கள் நிறைந்த காலம். இந்த சூரியன் 9ஆம் வீட்டிலே ஆட்சியாகக்கூடிய காலம். இருந்தாலும் புதன் 7ஆம் வீட்டுக்குரியவராக இருந்து 10ஆம் வீட்டுக்குரியவரும் அதே புதன் தான். 9இல் இருக்கக்கூடிய காலத்தில் தந்தையாரோடு இன்னும் கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். புதன் பொதுவாக 9ஆம் வீட்டில் இருந்தால் தந்தையாரோடு நமக்கு வேறு எந்த மனக்கசப்புகளும் இல்லாமல் இணக்கமாக இருக்கணும். ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு செல்ல வேண்டிய மாதம் இந்த மாதம். அற்புதமான வளர்ச்சிகளும் உயர்வுகளும் ஏற்படக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். நல்ல உயர்வுகள் எல்லாம் நிச்சயம் உண்டு. சரி, ராகு பகவான் 4ல் இருக்கிறார், 10ல் கேது இருந்தாலும் முன்பே சொல்லிட்டோம். குருவினுடைய பார்வை 10ஆம் வீட்டில் இருக்குது. குருவினுடைய பார்வை 10ஆம் வீட்டில் கிடைச்ச உடனே அந்த இடத்த நம்ம சுபட்சமாக எடுத்துக்கிறோம். 4ல் ராகு இருந்தோடனே என்ன சொன்னோம்? 4ல் ராகு இருக்கக்கூடிய இடமெல்லாம் பெருசாகும். ராகு இருக்கக்கூடிய இடமெல்லாம் வளர்ச்சி அடையும். இதெல்லாம் சொல்லிகிட்டே வரோம். 4ல் ராகு இருக்குது அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க. சின்ன சின்ன வாகனம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். புதிய வாகனங்கள் வாங்குவதற்குண்டான சூழ்நிலை உருவாகுது, இல்லை இடம் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகுது. ராகு எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் பெருசாகுமே. இதெல்லாம் சொன்னாலும் சின்னதாக அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. தேவையில்லாத அவச்சொற்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ல் ராகு இருந்ததுன்னா தேவையில்லாத அவச்சொற்கள் அவப்பெயர்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தனுசு ராசி நண்பர்கள். சரி, சனி பகவானும் வக்ரத்தில் இருக்கிறார் இல்லையா? சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2, 3க்குரியவன் 3ஆம் வீட்டில் இருக்கிறார், வக்ரமாகிறார். இந்த வக்ரமாகிறது 2, 3க்குரியவன்கிறதுனால நம்ம என்ன செய்வோம்? 2ஆம் வீடுங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், இதெல்லாம் எடுப்போம். இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் உங்கள் குடும்ப நபர்களிடையே உறவுகள் ரொம்ப இணக்கமாக இருக்கணும். கொஞ்சம் கூட கருத்து வேறுபாட்டோடு யாரோடு இருந்துட வேண்டாம். தனுசு ராசி நண்பர்கள் எல்லாம் சகோதர வழியிலே எவ்வளோ செய்தாலும் ஒரு நிறைவில்லாத மனநிலையாகவே இருக்கும். நாம் எவ்வளோ சகோதரிக்கு கூட பிறந்தவங்களுக்கு நம்ம உதவி செய்தாலும் அவர்களுக்கு ஒரு மன நிறைவு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க. கோல்சார கிரகநிலைகள் மாறுகின்ற பொழுது நற்பலன்கள் எல்லாம் கூடி வரும். ஆகையினால இந்த கோல்சார கிரகநிலைகளை நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்துக்கிறோம். கொஞ்சம் சாதகமாக இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் விரைவாக பலன் கொடுக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. வெற்றிகள் நிச்சயம் உண்டு தனுசு ராசி நண்பர்களுக்காக. அதனால் முயற்சியில் கொஞ்சம் கூட தளர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. ஏதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏதாவது குறைகள் இருந்தது, ஏதாவது எனக்கு இன்னும் நிறைவாக இல்லை, பலன் கொடுக்கலன்னு நினைத்த தனுசு ராசி நண்பர்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அனுகூலமான செய்திகள் உண்டு. குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு நிறைய செலவுகள் நடந்துக்கிட்டே இருக்குது, செலவே குறையில, இப்படியெல்லாம் நினைத்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் அற்புதமான ஒரு விஷயம். தந்தையாரோடு என்னால் இணக்கமாக போக முடியல, எனக்கு ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைச்சும் என்னால் அதை முழுமையாக பயன்படுத்திக்க முடியல, இறை வழிபாட்டை என்னால் தொடர்ந்து செய்ய முடியல, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நற்பலன்கள் எல்லாம் கூடி வருகின்றது. இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்குது. ஏன்னா 5ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்த்தார்,
உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்த்தார் இல்லையா? இதெல்லாம் வக்ரமாகக்கூடிய காலத்தில் இறைவனுடைய வழிபாடு குறைஞ்சிருந்தாலும் இந்த வக்ரமாகக்கூடிய காலத்தில் நற்பலன்கள் எல்லாம் ஏற்படும். இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். விரயங்களை எல்லாம் குறைச்சிக்குங்க. நற்பலன்களை எல்லாம் இன்னும் அதிகமாக்கிக்கிறதுக்கு இறைவனுடைய வழிபாட்டோடு போங்க. பொருளாதாரத்திலே மேன்மை ஏற்படுவதற்கு, கொஞ்சம் பொருளாதாரத்தில் உயர்வுகளெல்லாம் ஏற்படுவதற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. அருகில் இருக்கிற பைரவர் கோயிலில், வேறு எங்கேயும் இந்த கோயிலுக்கு போங்க அங்கே போங்க அப்படிலாம் வேறு எங்கேயாவது தூரமாக போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, இதெல்லாம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் வழிபாடு செய்யுங்க. வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவில் வளாகத்தை சுற்றி வரக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி உங்களுடைய வேண்டுதல்களை அனைத்தையும் பூர்வ மத்தியில் நினைத்து அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்துட்டு வந்துருங்க. நாம் என்னென்னலாம் வேண்டியிருக்கோமோ அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எங்கே இருந்து வேண்டணும்னு இருக்குது. நம்ம பூர்வ மத்தியில் எண்ணத்தை வைத்து கொண்டு நம் வேண்டுதல்கள் எல்லாம் அந்த இடத்துல நிறுத்தி இறைவனுடைய பாதத்தில் அதை சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நாம் வேண்டியிருக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். இறைவனை தொடர்ந்து வழிபாடு பண்ண வேண்டியது அவசியம். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஓய்வுகள் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதத்தில். அப்போ தான் அற்புதமான பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும். தொடர்ந்து பல காணொளிகள் நாம் பேசிக்கிட்டே வரோம். விழிப்புணர்வு சார்ந்த பல விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டே வரோம். தனுசு ராசி நண்பர்களுக்காக இந்த மாதத்தில், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் கூடி வர என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தனி காணொளியாக மீண்டும் ஒரு காணொளி பேசுவோம். அதில் என்னென்ன தீர்வுகள் இருக்குது, என்ன வழிபாடு முறைகள் இருக்குல்லாம் தனியாக ஒரு காணொளியாகவே பேசுவோம். நற்பலன்கள் இன்னும் கூடி வருவதற்கு சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பின்பற்ற வேண்டியது அவசியம். தனுசு ராசி நண்பர்கள், சரி, தொடர்ந்து பல காணொளிகள் பேசுகிறோம். விழிப்புணர்வுக்காக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து வேணும். நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சோழி பிரசன்னம், சொர்ண பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக வச்சுருக்கோம். இந்த பிரசன்ன பாடத்திட்டத்தோடு சேர்த்து தியானம், சுவாச பயிற்சி இதையும் இணைத்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்த்திருக்கோம். விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் படிக்கலாம். உங்களுக்கு இன்னும் இதை சார்ந்த விஷயங்கள் இன்னும் குறிப்புகள் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். படிக்க விருப்பம் இருக்கக்கூடியவங்க நம்மோடு தொடர்ந்து வாங்க. நாளும் கல்வி, அந்த கல்வியின் பேரில் நிச்சயம் ஒரு நற்பலன்கள் ஏற்படும். சரி, தொடர்ந்து பல காணொளிகள், விழிப்புணர்வு சார்ந்த காணொளிகள் பேசிக்கிட்டே வரோம். எல்லாருக்கும் ஒரு வகையில் இது பயனுள்ளதாக இருக்கணும். இந்த குறிப்புகள் எல்லாம் பயனுள்ள குறிப்புகளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் தியானத்தை பற்றி சொல்கிறோம், யோக பயிற்சிகளை பற்றி சொல்கிறோம், உணவுகளை சரிப்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறோம். எதற்காக இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசுகிறோன்னா, நாம் ஜோதிடத்தை வருமுன் தெரிஞ்சுக்கிட்டாலும் எந்த ஒரு குறையும் ஏற்படாமல் மீண்டுட்டு வரணும் அப்படின்னா அதற்கான சில பயிற்சி முறைகள் வேறு. இறை வழிபாட்டோடு இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுதே அதற்குண்டான உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்திற்கும் சில பயிற்சிகள் எடுத்துக்க வேண்டியது அவசியங்கிறதுனால தான் எல்லா விஷயங்களையும் சேர்த்து பேசுகிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.